ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம். பணக்காரராக வேண்டும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது. மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வசதியை படைத்தவர்களாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்க தாங்க செய்கிறது. ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கும் தந்திர வித்தை கடைசி வரை தெரியாமலேயே போகிறதுங்க. ஒரு ரூபாய் கூட எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளாதவர்கள் கையில் கூட பணம் சேரும். வருமானம் இல்லாதவர்கள் கூட வருமானம் தானாக தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் கூட தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும். அதற்கான ஒரு தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாக கருதப்படுதுங்க. இதனை பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுத்துவதை விட பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதாங்க அதிகம். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று உதறிவிட்ட பிரச்சனைகளை கூட சுலபமாக முறையில் தீர்த்து கொள்ள இந்த ஏலக்காய் உதவுதுங்க. ஏலக்காய் வாசனை மிகுந்த பொருள். இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த ஏலக்காயை நாம் பரிகாரத்திற்காக பயன்படுத்தும் போது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப்பட்டு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுதுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு 3 ஏலக்காய் மற்றும் சிகப்பு நிற துணி மட்டும்தாங்க தேவை. 3 ஏலக்காயை எடுத்து உங்களோட உள்ளங்கையில் வைத்து நன்றாக மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வடக்கு பக்கமாக அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம நமக என்ற மகாலட்சுமியின் மந்திரத்தை கூறிவிட்டு உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் ஏலக்காயை சிகப்பு நிற துணியில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதனை ஒரு சிகப்பு நூல் கொண்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இப்படி கட்டின மூட்டையை உங்கள் வீட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி எங்கேயாவது மறைச்சி வச்சிருங்க. இங்கே தான் வைக்கணும் அங்கே வைக்கணும்லாம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு இடத்துல வேணாலும் நீங்கள் அதை மறைச்சி வச்சுக்கலாங்க. இந்த பரிகாரத்தை இந்த நாளில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கணக்கும் இல்லைங்க. உங்களுக்கு எப்போது இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு தோணுதோ, எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போது இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நீங்கள் கட்டி வைத்திருக்க முடிச்ச 21 நாட்களுக்கு பிறகு தண்ணீரிலோ அல்லது கால்படாத இடத்துல போட்டுருங்க. தண்ணீர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆறு, ஏரி, குளம் அப்படி இல்லை கிணறா கூட இருக்கலாங்க. அப்படி நீங்கள் போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நாம் மேற்கொள்ளும் போது நம்ம இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது உடனடியாக தீர்ந்து விடுங்க. இந்த ஒரு எளிய ஏலக்காய் வழிபாட்டு முறையை நீங்கள் முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.